விஷால் நீ கரெக்டா ஸ்டார்டிங்லயே வந்துட்டீங்க. இது தெரிஞ்சுதான் நான் முதல்ல ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. 10 நிமிஷம் தான் தொந்தரவு இல்லாத நிமிஷங்கள். அந்த நிமிஷம் தான் ஆளை காமிக்கணும். கரெக்டா வந்துட்டாரு. அதான் ஆளா வந்தாரு. டக்குனு ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். சரி பரணி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு அப்டேட்டோட சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. பரணி இருக்கு அப்படியா? இருக்கேன். சரி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அதான் நான் கூட இருக்கேன் எங்கேயும் போல ஒரு இது சின்ன ஒர்க்னால இதாயிடுச்சு. சரி சொல்லுங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வெற்றிகரமான 50வது நாள். ரைட், ஓகே பரணி இப்ப சொல்லலாம். ஓகேண்ணா. விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து அந்த பாண்டிச்சேரி இஷ்யூ வந்து கிளாரிஃபிகேஷனா வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அவர் வந்து ஷூட்டிங் பர்மிஷன் தான் கேட்க போனாராம். வேற ஒருத்தவங்க இதனால அந்த நியூஸ் கொஞ்சம் மெஸ்அப் ஆயிடுச்சு, நிறைய நியூஸ் சேனல் தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து விலை கேட்க போகல. அதே மாதிரி ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் தலைவா ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு மட்டும் கேட்கலையா? உங்களுக்கு மட்டுமே கேட்கல. உங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ அப்டேட் சொல்றாரு. நான் சொல்றது கேட்கல ப்ரோ? நல்லா கேக்குது ப்ரோ. பிரகாஷ் நான் பேசுறதும் கேக்குது. அப்ப என்னன்னா பரணி சொல்றவங்க கேட்கலாம். நீங்க வெளியே போயிட்டு திரும்ப உடனே என்ட்ரி ஆயிருங்க. சீக்கிரம் என்ட்ரி ஆயிருங்க. 10 நிமிஷத்துல போகவே மாட்டேன். இதுக்கப்புறம் போங்க, நான் இங்கே இருக்கேன். அப்ப நான் பேசுறது கேட்க வேணாமா அவருக்கு? சரி விடுங்க. ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் அந்த படம் இப்போ டிஜிட்டல் அவைலபிளா இருக்கு. அனோரா அப்படின்ற படம் நாளைக்கு காலையில 10:30 டிஜிட்டல் அவைலபிளா இருக்கும். அமேசான் பிரைம்ல யூஎஸ்ஏ வீடியோ ஆன் டிமாண்ட்ல இருக்கும். அதே மாதிரி விடுதலை 2ல இருந்து கேரக்டர் ப்ரோமோ, அதாவது மஞ்சு வாரியர் அவர்களோட கேரக்டர் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல், அதாவது பேட்ச் ஒர்க்ஸ் வந்து தொடங்குது. சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி மோகன்லாலோட கேரக்டர் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க கண்ணப்பா அப்படிங்கிற மூவில இருந்து. அதே மாதிரி சல்மான் கான் பர்த்டே அன்னைக்கு அவர் நடிக்கிற படம் சிக்கந்தர், அந்த படத்தோட டீசர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க டீம். டிசம்பர் 27 தான் ஏஆர் முருகதாஸ் தான் அந்த ஃபிலிம் பண்றாரு. சூப்பர்மேன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. அதோட டீசருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தேர்ஸ்டே நைட் அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே மார்னிங் ஏர்லி மார்னிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. சூர்யா 45 அதில் வந்து நட்டி அவர்கள் ஆன்போர்ட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டராக வந்து அர்ஜுன் வெஞ்சரமூடு, அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து கலைவாணன், ஸ்டண்ட் டைரக்டர் விக்ரம் மோர், இவங்கெல்லாம் கூட ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க. நிறையா டெக்னிக்கல் டீம்ஸாக வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜெயம் ரவியோட 34th ஃபிலிம் அதோட பூஜா கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி SK25 படத்தோட பூஜா கிளிம்ஸும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சூரியோட அடுத்த படம் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. விலங்கு சீரீஸ் வெப் சீரிஸ் டைரக்டர். அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து மாமன் அப்படின்னு வச்சுருக்காங்க. சூரி ஐஸ்வர்யா லட்சுமி தான் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹேஷம் அப்துல் வஹாப் அவர் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு. நிறங்கள் 3 வந்து ஆஹால வந்து டிசம்பர் 20 ஸ்ட்ரீம் ஆகும் இந்த வீக்கு. அதே மாதிரி ஜாக்கி சான் நடிக்கிற கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அதோட ஸ்டில்ஸ் 2 ஸ்டில்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து May 30, 2025 ரிலீஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பெரிய லெவல் அப்டேட் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இவ்வளவுதான். தலைவா ஜாக்கி சான் மேட்டர் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. பரணி இந்த எஸ்கே வந்து இப்ப இந்த படத்துக்கு ரொம்ப இழைச்சிருக்காரா? இது அமரனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப லீனா தெரியுறாரு. ஆமா ப்ரோ, காலேஜ் படம் இல்ல, அதனாலயா இருக்கும். இந்த சிபி சக்கரவர்த்தி படம் இதுக்கு முன்னாடியே அது நடக்குதுன்னா அதுக்காகவும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறப்ப. அது எனக்கு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிளாரிட்டி இல்ல. எப்படி பிளான் பண்றாங்க? மார்ச் ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் மேல தான் அது. பட் ஆனா ஷெட்யூல் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியலையே.
விஷால் ப்ரோ இல்ல நான் தலைவா, பேசுறது இது கேக்குதா? பேரலா பண்றது கஷ்டம். நல்லா கேக்குது தலைவா, அதான் சொல்றேன். இது சரி. பேரலா பண்றது கஷ்டம் தலைவா. 2 படமும் ஒரே நேரத்துல பண்றது கஷ்டம். ஏன்னா இது டோட்டலா வேற. சோ இத முடிச்சிட்டு தான் போறாருன்னாங்க. மார்ச்ல இருந்து தான் அந்த படம் போறாங்க. விஷால் ஏன்னா ப்ரோ இது ஒரே கெட்டப் இருந்தா பிரச்சனை இல்ல ப்ரோ. ஒரே கெட்டப் இருந்தா இது வந்து பீரியாடிக் போர்ஷன். ஒரே கெட்டப்னாலும் தலைவா, பட் இருந்தாலும் இப்ப ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ்லாம் அட் அ டைம்ல ஒரு படம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அது சுதா மேமுமே அதுக்கு உடன்படுவாங்களான்னு தெரியலல்ல நமக்கு. அவங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு சுதா மேம் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துருவாங்க. சூரரை போட்டுலாம் 55 டேஸோ என்னமோ தான் டக்குன்னு முடிச்சாள் அவங்க. அதெல்லாம் ஷூட் டக்குன்னு முடிச்சிருவாங்க அவங்க. ஓகே. ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா சொல்றேன். கேட்டு பார்க்குறேன். மேபி இப்போதைக்கு இந்த ஃபிலிம் போயிட்டு இருக்கு அவ்வளோதான். மத்தபடி அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு தெரியல. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெஸ்ட் ஷூட் நடத்துனாங்கன்னு கேள்விப்பட்டேன். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்டுக்கு. பட் ஆமா. நாட் ஷூர். இதுக்கு நடுவுல இப்ப முருகதாஸ் படம் எப்ப முடிப்பாங்க? இதுல ஏதாவது ஒண்ணு முடிச்சுட்டு தான் அது இன்னும் முடிப்பாங்களா? முருகதாஸ் முடிச்சிட்டாங்களே. அது படம் முடிச்சிட்டாங்க. உள்ள இல்ல இல்ல முடிச்சிட்டாங்களா? தலைவா, நீங்க வேற. ஏங்க ஷூட்டிங் எல்லாம் முடியல ஷூட்டு. ப்ரோ. ஆமா, அது இன்னொரு 25 டேஸ் மேல ஷூட்டிங் இருக்கான் அது. அவரு சிக்கந்தர் முடிச்சிட்டு தான் வருவாராம். கரெக்ட். ஆமா ஆமா, அதான் கேள்விப்பட்டேன். மார்ச்சுக்கு மேலதான் வருவாருன்னு எதிரே படிச்ச மாதிரி ஞாபகம். ஆமா, முருகதாஸ். இப்போ சிபி ஏங்க அன்னைக்கு படம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஆஃப்டர். ஷெட்யூல் ட்ராப் அப்போ ஆமாமா ஷூட் தலைவா, ட்ராப் ஷூட்டிங் இன்னும் மாதிரி முறைய கேள்விப்பட்டேன். தலைவா. அவரு டக்குன்னு அவருக்கு ஏன்னா அவரு இந்த ஏப்ரல்லயோ 8 எப்பன்னு தெரியல. அப்ப ரிலீஸ் பண்ணி ஆகணும் அவரு 8 சல்மான் கான் ஏப்ரல் படம். ஏப்ரல் தான். அதுக்குள்ள ஏப்ரல் ரிலீஸ் மிட். பண்ணணும். அதனால அவரு அங்க இதான் இருக்காரு. நேற்று சொன்னேன் நானு. சல்மான் கான் படம் முடிச்சுதான் இது ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் சொன்னேன். டைரக்டர் சரி ஓகே. பேரலா 2 படம் பண்ணும்போது கரெக்டா நல்ல அவுட்புட் தர முடியுமா ப்ரோ? பேரலா 2 படம் ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது. இல்ல அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க தலைவா. பட் ஆனா இது அவரு டோட்டலா இதை முடிச்சுட்டு தான் நாங்க போறாரு. அதாவது 2ல 1 சொதப்போம். இங்க கத்தி பண்ணும்போது அங்க பேரலா கப்பர்னு ஒண்ணு பண்ணாரு, விஜயகாந்த் படம். ஏங்க ஏங்க அவரு பண்ணலங்க கபர்லாம். அவருதாங்க கப்பர் டைரக்டர். இல்ல ப்ரோ, முருகதாஸ் இல்ல ப்ரோ. இது ப்ரோ அந்த அருள்நிதி ரீமேக் படமா? அருள்நிதி ரீமேக் படம். ரமணாவோட ரீமேக். ரமணா ரீமேக். இல்ல அது முருகதாஸ் இல்ல ப்ரோ. முருகதாஸ் வந்துட்டு கத்தி முடிச்சுட்டு நேரா அக்கீரா பண்ணாரு, மௌனகுரு ரீமேக். அதுதான் கேட்டேன். அந்த படம் அப்படி பத்துச்சாமா ப்ரோ? சுத்தமா ஓடலையாமா? அது இல்ல ஹீரோ நல்லா கதையை இல்ல. ஹீரோயினா மாத்தினாராமே. ஆமாமா அது சரி விஷால் ப்ரோ, இப்போ துப்பாக்கியோட ரீமேக் ஹாலிடே வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆச்சு. 2024 சம்மருக்கு. அதே வருஷம் தீபாவளிக்கு கத்தி ரிலீஸ் ஆச்சு. 3 மாசம் 4 மாசம் தான் டிஃபரெண்ட். ஆமா ஆமா. எனக்கு இன்னொன்னு, இந்த ஹிந்தி படமே இப்ப எதுவுமே ஓடுறது இல்ல. ஏன் நம்ம டைரக்டர்லாம் ஹிந்தி படம் சான்ஸ் கிடைச்சுன்னு உடனே ஓடிடுறாங்க? இந்த காசு நல்லா கொடுக்கறாங்க தலைவா. அப்படியா? அதான் படமே ஓடுறது இல்லையே. இப்ப நம்ம சவுத்துல இருக்கிற படம் தான் எல்லாம் ஓடுது. அதையும் சம்பளம் கொடுத்தா ஆனா தலைவா ஆனா இப்பதான் ஆசியா 2000 ஹிட். கோடி கொடுத்தாங்களே. 2000 ஆமா, கோடி. ஸ்ட்ரீட் ஷோ பெரிய அனிமல் ஹிட் கோடி. இந்த வருஷமே. ஷாருக் கான் படத்தை தவிர வேற இல்ல எதுவும் ஓடுற கரெக்ட். மாதிரி இல்லையே. நீங்க அதை படம் விட்டுருங்க. flop ஸ்ட்ரீட் தானே. 2 பெரிய ஹிட். ஸ்ட்ரீட் 2 பெரிய ஹிட். சிங்கம் அகைன் பெரிய ஹிட். போல் புள்ளையா 3 அதுவுமே பெரிய ஹிட். மூணுமே பெரிய ஹிட் அவங்களுக்கு. சிங்கம் அகைன்லாம் நம்மளால பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அங்க ஹிட், பெரிய ஹிட் அங்க. அது பிரின்சிபல் மீட்டரே வெடிச்ச கொஞ்சம் படம். இல்ல யார் ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்ட் வருது. நான் கூட வினோத்தை சந்தேகப்பட்டேன். வினோத்தையும் காணா. விஷால் ஆமா, நான் இல்லங்க. ஏங்க நான் அமைதியான ரூம்ல இருக்கேங்க. சினி ஸ்டேஷன் போவா? இல்ல ப்ரோ. இல்ல இல்ல அவரும் இல்ல. அவரும் இல்ல இவரும் இல்லைன்னா மிஸ்டர் யாரும் மாவீரன் தெரியல. ஸ்பீக்கரை கொஞ்சம் இல்ல மிஸ்டர் மாவீரன் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நீங்க சரி நினைக்கிறேன். சரி அடிச்சுக்காதீங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க பிரதர். சிக்கந்தர் வந்து சர்க்காரோட ரீமேக்குங்கிறாங்களே, உண்மைங்களா? இல்ல எனக்கு அப்படி தோணல. பட் அது ஒரு ஏங்க பாலிடிக்ஸ் படம். இல்ல தயவு அப்படி தோணல. செஞ்சு பட் என்ன பாலிடிக்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் படம் தான் சொல்றாங்க. ஏஆர் எழுதியிருக்க ஒரு பாலிடிக்ஸ் படம் சிக்கந்தர். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது முருகதாஸ் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் தான் SK23 ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தகவல். அந்த படத்தோட ஷூட்டிங் தான் வேகமா போயிட்டு பிரகாஷன், இருக்கு. அது சந்தோஷம் நாங்களே உண்மையான அது சனா இல்ல மியூசிக் உண்மையா? பிஜிஎம் மட்டும் சந்தோஷ் நாராயணன் பண்றாரு. பிரீத்தம் வந்து மியூசிக் டைரக்டர் சூப்பர். படத்துக்கு பாட்டுக்கு அடிஷனல் பாட்டு ஒரு பாட்டும் பிஜிஎம் ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணன் பண்ண போறாராம். சல்மான் கான் படத்துக்கு சந்தோஷ் நாராயணனோட ஹிந்தி டெபியூட். பிரகாஷ் ப்ரோ. ஆமா, கல்கி நம்ம சேர்க்க முடியாதுல்ல. ஆமா கரெக்ட் தான். ஆமா, கல்கி தெலுங்கு படம் தான். சொல்லுங்க பிரதர். பில்லா பாலா. ஓ, விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ?
சரி, எப்படியும் விடாமுயற்சி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும், அதனால ஒரு சொல்றேன். பட் இதுக்காக நீ வந்து அதிர்ச்சி அடையவோ அல்லது ஏமாறவோ கூடாது. என்னன்னா விடாமுயற்சி படம் பொறுத்தவரை பொங்கலுக்கு ரிலீஸ்லண்ணே. படம் பொங்கலுக்கு ரிலீஸ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்னன்னா பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாவே நீ ஒரு ஓவரால் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. 3 அப்டேட் தான் இது வரைக்கும் உங்களுக்கு மொத்தமா இனிமேல் வரப்போறது. ஒன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள், ரெண்டாவது ட்ரெய்லரு, மூணாவது டைரக்டா படம். அவ்வளவுதான் 3 மேஜர் அப்டேட் மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதனால பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 6 நாள் நடக்கும் போல இருக்கு. டோட்டல் ஓவராலா ஒரு 6 நாள் நடக்கும். 2 நாள் பாடல், 2 நாள் பேட்ச் ஒர்க், அடிஷனலா 2 நாள் சீட் பெருசா வச்சு எடுக்க வேண்டிய சீன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 நாள் எடுக்கிறாங்க போல இருக்கு. அநேகமா 22ஆம் தேதி முடியுது அப்படின்னா 23 போல உங்களுக்கு வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. 23, 24, 25 அந்த தேதிகளில் உங்களுக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது கிறிஸ்துமஸுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள், அரௌண்ட் நியூ இயர் ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் பொங்கல் படம், அதாவது ஜனவரி 10 அல்லது 9 படம். ஓகேவா? அது எனக்கு தெரியல, டேட் அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆனா வந்து ஒரு சிங்கிள், ஒரு ட்ரெய்லர், ஒரு படம் அப்படி டைரக்டா படத்தோடய முடிச்சிருவாங்க போல இருக்கு. நடுவில் வேற ஏதாவது பெரிய அப்டேட்ஸ் வருமானு தெரியல. ஒருவேளை நடுவில் வந்து அந்த கவுண்ட் டவுன் ப்ரோமோஸ் அப்படின்னு சொல்லி சில ப்ரோமோஸ்லாம் ரெகுலர் டெம்ப்ளேட்ல இருக்கும், அது மட்டும்தான் வரலாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து மேஜர் அப்டேட்னு சொல்ல போறது இந்த 3 அப்டேட்டோட முடிஞ்சிடும். அதாவது 3ல 2 தான் பெரிய அப்டேட், மிச்சம் 3வதுங்கிறது படம் தான். இதுதான் வந்து இப்போதைக்கு விடாமுயற்சி பொறுத்து கேள்விப்பட்ட தகவல். மிச்சத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ அப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளே கிறிஸ்மஸ் தான் வருமா ப்ரோ? அவ்வளவுதான், அவ்வளவு நாள் ஆகுங்கிற மாதிரி தகவல். அடுத்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளே வரும் போல இருக்குங்கிற மாதிரி செய்தி. நமக்கு உறுதியா சொல்லலை. இது வந்து அதை சொல்றேன், ஏமாற வேணாம். இதை பெருசா நம்பி இதை நம்பியும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். நான் சொல்றதை நம்பியும் யார் சொல்றதையும் நம்பாதீங்க. ஏதாவது சொல்லுவாங்களே, எப்பொருள் யார் கேட்பினுங்கிற மாதிரி தான். நான் சொல்றதையும் நம்பாதீங்க. வெயிட் பண்ணி அது உங்களுக்கு நாளைக்கு வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட கேட்டனால இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. மதியம் ஒருத்தர் பிப்ரவரி கிராண்ட் ரிலீஸ் ட்வீட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. இல்ல படம் வந்து ஜனவரி 9 அல்லது 10 உங்களுக்கு தான் ரிலீஸ், அதுல மாற்றமே இல்லை. இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்காக தானே ரெடியா இருக்க படம். குட் பை டக்லி தள்ளி போகுது மேக்கு, ஏப்ரல் மேனு. இல்லைன்னா அந்த படத்தை உடனே இறக்கிட மாட்டாங்களா? இப்ப இந்த படம் இன்னைக்கு வரலன்னு சொன்னா கூட அந்த படம் ரெடியா இருக்கு. கோட் ஷூட் மாட்டி ரெடியா இருக்கேங்க, இப்ப கூட சொல்லுக்கா நான் ரெடியா வந்துடுறேன்னு சொல்லி கஜினில வந்து சத்யன் கேரக்டர் இருக்க மாதிரி இந்த படம் டோட்டலா கோட் ஷூட் மாட்டி ரெடியா நிக்குது. பிரகாஷ்னா சொல்லுங்க பிரதர். யாரும் பேசலையோ, நீங்க பேசுறீங்க எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஏத்த மாதிரி சொல்லுங்க. நான் வேல்பாரி நேத்து தான் கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு பக்கம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபிளெஜ்டா கேட்டேன். செம்மையா இருந்துச்சுன்னா அதை ஒரு எபிசோட விட இன்னொரு எபிசோடு அப்படியே சூப்பரா அடுத்தடுத்து நல்லா போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட அங்க அந்த ஃபீல்டுல இருந்து பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல். நீங்க அந்த வார் எக்ஸ்பிரஷன் பண்ணது, அப்புறம் அந்த மீட்டிங்ல இருந்து நான் கேட்டேன். அந்த கபிலர் அளவனை கூட்டிட்டு போய் மீட் பண்ணுவாப்ல இல்லையா பேச்சுவார்த்தைக்கு, அங்க அளவனை பார்த்து அந்த குரங்கு மிரண்டது, அதுக்கு அந்த சோழன் எல்லாம் பயந்தது, விஷத்தை பார்த்து அது பயந்துருச்சுங்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காமன் விளக்கு பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது அப்புறம் அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பாரி ஆதினியோட லவ் தான், அவங்களோட சிலை தான் பாண்டிய நாட்டிலேயே அந்த விளக்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே அடுத்தடுத்து நல்லா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நீங்க சொன்னது எல்லாமே அந்த ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த வள்ளி கூத்து அது இன்னும் செம. அவங்க ஸ்பெஷலா ஒரு சரக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு இந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்படி என்னதான்டா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வயிற்றுச்சல் மாதிரி ஆனது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு காமெடியாவும் நல்லா கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் போச்சு. அது இன்னும் நிறைய நிறைய சொல்லியிருந்தீங்க. அந்த நீலன் வந்து வெளியே அந்த தீய பத்த வச்சு அதுல இருந்து வெளியே வந்து எல்லாரையும் வெட்டி வீசினது, அதுக்கப்புறமா கொற்றன் பழி வாங்கினது, அதுதான் ஹைலைட்டு. அந்த திதியனை அப்படியே தலையிலிருந்து கீழே உடம்பு அப்படியே பொழந்து கத்தியில வெட்டி வீசிடுவான் அப்படிங்கிற மாதிரி, ஆனா அவனும் செத்துடுறான். இது எல்லாமே என்ன சொல்றது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த மூலிகை போர்வை, மருத்துவ போர்வை, அது வந்து நீலனுக்கு கொடுத்தது, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வாரிக்கையன் பண்ணுனது இன்னுமே செம பட்டாசு. அந்த குலசேகர பாண்டியன் அப்படியே பேச்சு மூச்சு எல்லாம் பண்ணி விட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு திசை வேளரவே ஃபிக்ஸ் பண்ணது, இது எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த தட்டியங்காடு இப்பதான் வந்தது, இந்த காக்கா விரிச்சி
எப்பவோ நம்ம பார்த்தது. பட் காக்கா விரிச்சு இப்போ அது கொண்டு வரவும் இன்னும் முன்னாடி எல்லாம் அந்த சொன்ன இதெல்லாமே நல்லா அந்த இது ஃபீலா இருந்துச்சு. அது அம்பு வச்சு அடிக்கிறது அந்த சுருள் அன்பு, அதெல்லாமே அந்த கான்செப்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நேத்து மட்டும் தான் நேத்து மட்டும்தான் கொஞ்சம் இதா போச்சு. அதாவது கான்வர்சேஷன் மாதிரி சரி அடுத்தடுத்து என்ன திட்டம் பண்ணலாம், ஏன்னா இவனுங்க நல்லா அடி வாங்கிட்டானுங்க. சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தானுங்க பரம்பு நாட்டுக்காரங்களை. ஆனா அவனுங்க குதிரை படை அந்த அவனுங்களை முன்னாடி உள்ள வர வச்சு அடிச்சது, அது போக அந்த அவங்க குதிரையை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அந்த ஆண் குதிரை பெண் குதிரை அந்த டிஃபரன்ஸு, இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது சொல்லணுங்கிறதுக்காக தான் ஸ்பீக்கர் வந்தேன். சூப்பர்னா அவங்களோட அந்த சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நீங்க அந்த ஃப்ளோ மிஸ் ரொம்ப ஆகாம எப்படி சந்தோஷம். சொன்னீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எந்த ஒரு இடத்துலையும் இப்ப யாராவது பேசும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டக்கு ஆகாம அப்படியே அடுத்தடுத்து நீங்க சொல்லிட்டே போறீங்க. இந்த கருப்பர் குடி இது கூட நீங்க அது மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு முடிசூட்டு விழா நடந்தப்போ ஒருத்தங்க கூட சண்டை போட்டோம் இல்லையா அப்படின்னு அந்த ஈங்கையன் மென்ஷன் பண்ணி சொன்னது, இதெல்லாம் எப்படி சொன்னீங்கிறத செம்ம ஆச்சரியம். ஸோ அதுக்காகவே நான் அது சொல்லணுங்கிறதுக்காகவே ஸ்பீக்கர் வந்தேண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். சந்தோஷம். ரெண்டாவது நான் கதை சொன்ன ஃப்ளோவோட நீங்க எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம ஃப்ளோவா பாராட்டினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்டையும் அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாம இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு குறிப்பிட்ட எபிசோட சொல்லி அந்த எபிசோட்ல சீனை சொல்லி அது பிரகாரம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் இதை மாதிரி மென்ஷன் பண்றது. இப்போ மாவீரன் ஒரு டைலாக்லாம் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அது எனக்கு கூடுதல் உத்வேகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கதை எழுதலை, நம்ம டைலாக் எழுதலை. இந்த வேல்பாரி பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கதையை சொல்றது மட்டும் தான் செய்யறோம். நடுவில் மட்டும் தான் 1-2 டைலாக் என் டைலாக் சேர்த்திருப்பேன். என்னுடைய நான் விருப்பப்படுற டைலாக் 1-2 சேர்த்திருப்பேன். அது மாதிரி சில டைலாக் மட்டும் தான். அதை தவிர மற்ற எல்லாமே வந்து இங்க வந்து கூட தான். ஆனாலும் அதையும் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நான் வந்து எழுதுற டைலாக்லாம் எப்படி நீங்க சேர்க்குறீங்க, கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். யாராவது கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆமா, அடுத்தடுத்த எபிசோட்ல வரும், பார்ப்போம். நீங்க அந்த எமோஷன் சும்மா ரெண்டா விட்டாரு. யாரா அவன் வெளியே வந்து இந்த தீயில வெளியே வந்து வெட்டிட்டு உள்ள வரானுங்க, எவன்டா அவனுங்க, மனுஷனுங்களா இல்ல ஏதாவது வேற சக்தி இருக்காங்கிற மாதிரி. அது அப்புறம் அந்த வாரிக்கையன் பண்ணதெல்லாம் செம்ம காமெடியாவும் இருந்துச்சு. அதே நேரம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரோ முடியுதுன்னு நல்லா சொல்றீங்க. கவனிச்சிருக்கீங்க ப்ரோ. பட் செம்ம உண்மையாலுமே சூப்பர் ப்ரோ. எனக்கு இதை சொல்லணும்னு ப்ரோ. தோணுது. நல்லா தேங்க்யூ ப்ரோ. கவனிச்சிருக்கீங்க. நீங்களே சூப்பர் ஃப்ளோல பேசுனீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ இல்ல நீங்க அவரு அந்த எபிசோட ப்ரோ லாஸ்ட் அன்னைக்கு ஒரு அவரே 10 ஸ்டார்ட் எபிசோடு பண்ணிட்டு பாருங்க, அவரு என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் கடைசியாலாம் கொஞ்சம் ஒரு 2-3 எபிசோட்லாம் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். ப்ரோ இந்த முத்து ப்ரோ தான் பிரகாஷ் ப்ரோ ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்பேஸ் 3 நாளுக்கு அப்புறம். அப்ப இவர் தான் ஃபுல் ஸ்டோரி பேக் ஸ்டோரி சொன்னது. அதுக்கப்புறம் தான் பிரகாஷ் கண்டினியூ பண்ணாரு. தேங்க்ஸ் ப்ரோ. பரணி ப்ரோ. உண்மை சுகுமார் உண்மை. அண்ணா வந்துட்டாரு தலைவா. எமோஜி கை போட்டு தட்டிட்டே இன்னைக்கு மாவீரனுக்கு எப்பவுமே மணி அடிக்கும், இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருச்சு. இல்ல எனக்கு காமிக்கல சுமார் ப்ரோ. இல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் ஓகே, நான் இது சொல்லதான் வந்தேன். லிஸ்னர் போய்க்கிறேன், வேல்பாரி வரும்போது வரேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பரணி. ஓகே ஓகே. அதாவது நீங்க அந்த 3வது எபிசோட்ல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு 50வது எபிசோட் கண்டிப்பா வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்காக கடல் புறாவும் சொல்லுவாரு. ஏன்னா இதுக்காக தான் அவ்வளவு கை காட்டிட்டு இருந்தீங்களா? ஸ்பேஸ்ல எதுவும் சொல்லிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சொல்றேன், பொது தளத்துல வந்து நான் வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு சொல்லி சென்சார் பண்ணி பேசிட்டு இருக்கேன், பாத்துக்கிடுங்க. இல்ல ப்ரோ, உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. ஆமா, இவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் சொல்ற வார்த்தைகள் இப்ப இருக்குல்ல. ரெகுலரா ஒருத்தர் நம்ம கடைக்கு தான் வராருன்னா அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த இட்லி கடைக்காரங்களோ அவங்களாம் வந்து அதை பெருசா புலங்காகிதம் அடைஞ்சிக்க மாட்டாங்க. வேற யாராவது புதுசா வந்து சொல்லும் போது அடையப்பா நம்மள்ட்ட இவ்வளவு திறமை இருக்கும், இவ்வளவு நம்ம சரக்கு இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரிதான் இதுல. அதே மாதிரி யார் சொன்னாலும் ஒத்துக்க, நீங்க சொன்ன மட்டும் ஒத்துக்க மாட்டேன். முதல் 4 நாள்ல கதை கேட்டு அதுக்கப்புறம் ஓடி போனவர் தானே நீங்க. கரெக்டா கதை சொல்றப்ப அப்படியே சைலண்டா ஓடி போயிருவீங்க, இல்ல ஹெச்சரை கட்டி கீழே வச்சிருவீங்க. ப்ரோ நான் வந்து ஒன்னும் இல்ல ப்ரோ. அதை விடுங்க, நீங்க ஒரு சின்ன சின்ன கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம்னுவீங்கல்ல, அது கொண்டு இப்பயே சொல்லுங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆகுது எனக்கு. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் பரணி. இந்த ஹாட் ஸ்டார்ல எபிசோடா விட்டா உனக்கு வந்து கடுப்பாயி ஃபுல்லா வரட்டும் பாத்துக்கலாம் தானே இருப்ப. ஆமா, அதே மைண்ட் செட்ல தான் நானுமே வந்து பிரகாஷ் ப்ரோ ஃபுல்லா சொல்லட்டும், ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரே சிட்டிங்ல உட்காந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னாலதான்
அதாவது சுகுமாரன் விஜய் உங்களுக்கு போட்டோ டிவிக்காரன் இன்னைக்கு ஒரு 3 அனுப்பியிருந்தாங்க. எபிசோட் விட்டுட்டு அடுத்த ஒரு மாசம் கழிச்சு எப்போ விடுவான்னு தெரியாம இருக்குமா, அதுக்கு வெயிட் பண்ற நான் டெய்லியும் கரெக்டா சொல்லிட்டு இருப்பேனா, இவர் அதை மொத்தமா கேட்பாராம். டெய்லி சொல்றதையும் கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. 20 நிமிஷம் சொல்றதுல 30 சொல்றதுக்கு ப்ரோ நேரம் எனக்கு இல்லையா? திடீர்னு ஒரு 3 மொத்தமா மணி கணக்கு நேரம் பண்ணா ஒரு டக்குன்னு 65, கேட்கணும்னு தோணுச்சுன்னா மொத்தமா ஒரு 65 மணி நேரம் கேட்க முடியுமா மொத்தமா? ப்ரோ இல்ல ப்ரோ, திடீர்னு எனக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2வது எபிசோட் எடுத்துங்க, நான் தொடர்ந்து கேட்டு வரேன். டக்குன்னு வந்து ஒரு 3 மணி நேரம் எனக்கு வேல்பாரியே கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஒரு எபிசோட் யூடியூப்ல இருக்காதுல்ல, எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சா உட்காரணும் ப்ரோ. இல்ல இல்ல, அது 6 மணி நேரம் இருக்கும். நீங்க போடுங்க, நீங்க கேட்டீங்கன்னா 6 மணி நேரம் பொறுமையா கேட்கலாம். நீங்க பஸ்ல இருந்து வெளியே இங்க இருந்து திருச்சி நீங்க சென்னையில இருந்து ஊட்டிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கதை கேட்டு வேலை கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு இது வரைக்குமே அப்லோட் பண்ணிருக்கோம். இல்லையே எப்படியா அதுதான் அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 மணி நேரம் இருக்கும் இவ்வளோ. இல்ல இல்ல ப்ரோ சுகுமார் ப்ரோ, எவ்வளவுக்கு கேட்டுருக்கீங்க லாஸ்ட்? எவ்வளவு எபிசோட் கேட்டுருக்கீங்க லாஸ்ட்? அவர் எமோஜி போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அது 5 எபிசோட் இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, மேலே கேட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த சரி உங்களுக்கு லாஸ்ட் தெரிஞ்ச சரி கதை என்ன? எனக்கு லாஸ்ட் தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கதை இதுவரையும் எனக்கு தெரியும். அந்த என்னது அது போயிட்டு வந்து இது எடுத்துட்டு வாடா இளமையாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே அவனுங்க ஆளுங்க ப்ரோ. அடே அப்பா சொல்லல, எபிசோட் சொல்லல. நாகர்குடி, அதான் நாகர்குடி கூட்டத்துக்கு சொல்லி போயிட்டாரு. 8வது நினைக்கிறேன், 8வது 9வது, 8வது எபிசோட் அது. 3வது அந்த பாம்பு இருக்கிற அந்த நாகர் இது இருக்கிற இடத்துக்கு தேடி போகும்போது பயங்கர பிரச்சனைகள். அவங்க எல்லாரும் வீரர்கள் செத்துட்டே வருவாங்க, கிட்ட போவாங்க. அந்த எபிசோட் வரையும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மொத்தமா ஒரே ஷாட்ல கேட்டா எப்படி இருக்கும், இது ஏன் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி மொத்தமா இது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இல்ல அவர் எப்படி இன்னும் 10 நாள்ல முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் 5 நாள் டைம் இருக்கு. நீங்க வேணா நான் சொல்றேன், நீங்க அதுக்குள்ள கேட்டு முடிப்பீங்களான்னு எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு. நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர் கடல் புறா சொல்லுவாரு. நான் கம்ப்ளீட்டா கேட்டு முடிச்சுட்டு நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணா பிரகாஷ் ப்ரோ கடல் புறா சொல்லுவாரான்னு கேளுங்க. நான் வந்து கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இல்ல அது டவுட் தான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஆன்சர் கண்டிப்பா இனிமேல் எந்த கதையும் சொல்ல மாட்டேன். அது வேணா ஒரு போதும். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஒரு அப்டேட் ப்ரோ, தஞ்சாவூர்ல எப்பிக் வருதான். ஆமா உங்களுக்கு பக்கம் தானே ப்ரோ? உங்களுக்கு தஞ்சாவூர்ல எத்திக்கு வருது ஓகே. திருச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, மிகப்பெரிய சிட்டி இருக்கு. இங்கேயே தியேட்டர் கொண்டு வர மாட்டேங்க, பிவிஆர் கொண்டு வர மாட்டேங்க, எப்படி கொண்டு வர மாட்டேங்க கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு பக்கமா தஞ்சாவூர் எவ்வளவு தூரம் ப்ரோ? 1 மணி நேரம். நான்லாம் எவ்வளவு தூரம், நீங்க பக்கத்துல வெறும் 13 கிலோமீட்டர்ல இருக்காது பிஹெச்எல் சினிமாஸ் தியேட்டரே நான் போக மாட்டேன். இங்க தஞ்சாவூருக்கு நான் போகணும். அங்க இல்ல ப்ரோ, அங்க உங்களுக்கு சண்டை எனக்கு தெரியும் விடுங்க. நீங்க ட்விட்டர்ல ஏதோ சண்டை போட்டீங்க. அட நீங்க வேற, நீங்க அவர் நம்ம நண்பர் தாங்க. ஏங்க நீங்க ஒண்ணு ட்விட்டர்ல பேசுறது வேற, இங்க பேசுறது வேறங்க. நீங்க ஒண்ணு தஞ்சாவூர் எவ்வளவு தூரம் ப்ரோ? ஆதி ப்ரோ வந்திருக்காரு, மேலே எடுத்துங்க ப்ரோ. இல்ல வேல்பரி டைம்ல வருவாராம. இப்போ தஞ்சாவூர்லாம் போக முடியாங்க, படத்துலாம் போக மாட்டேங்க. நான் சொல்லவா, அவர் வந்து எபிக் போய் பாக்குறதுக்கு அவர் மெகா ஸ்டார்லயே போய் பாத்துருவாரு. பிஎக்ஸ்எல் எபிக்கும் பிஎக்ஸ்எல்க்குலாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி இல்ல பர்னி ப்ரோ, அதுக்குன்னு அவங்க பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ப்ரோ, அதுக்காக சொல்றேன். டியூப்ல தனியா இல்ல 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 வினோத் ப்ரோ, இப்போ பிஎக்ஸ்எல் எபிக் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஃபார்மேட்ல பிளாக் பார்ஸ் இல்லாம ப்ளே ஆச்சுன்னா அதே இது பிஎக்ஸ்எல்க்கும் ப்ளே ஆகும். எனக்கு டெக்னிக்கலா தெரியல, பட் ஆனா நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டது இப்படிதான். பட் அந்த பிளாக் பார்ஸ் வந்து பிஎக்ஸ்எல் எபிக் ரெண்டுத்துலயுமே வந்து மேல பிளாக் பார்ஸ் இல்லாம ப்ளே ஆச்சுன்னா எல்லாத்துலயுமே அப்படிதான் ப்ளே ஆகும். சப்போஸ் ஒரு இதுல இது பிளாக் பார் இருந்துச்சுன்னா இன்னொரு இதுலயும் பிளாக் பார் இருக்கும். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிஎல்எஃப்ல பார்த்தேன் ப்ரோ, எனக்கு தான் ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. திருவண்ணாமலை எம்கேஜி எம்ஆர்ஜி ஒன்று இருக்கு, அதுல பார்த்து எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லை. எங்க ஊர் தியேட்டர் மாதிரி தான் இருக்கு. எங்க ஊர்ல ஒரு பெரிய தியேட்டர்லாம் இருக்கு. ஆமா, ஆனா எப்பிக்ன்றது செவரு மாதிரி இருக்கும், அதனால சொல்ல வந்தேன். ரொம்ப பெருசா இருக்கும், செவரு மாதிரி இருக்கும். வாசு சினிமாஸ் அவங்களோட டாப் 5 மூவிஸ் போட்டிருக்காங்க. கோட்டு, அரண்மனை 4, ராயன், மகாராஜா, வேட்டையன். அங்க அமரன் ரிலீஸ் ஆகல ப்ரோ, ரிலீஸ் ஆகல அவங்க தியேட்டர்ல. அமரன் ரிலீஸ் பண்ணல அவங்க, கரெக்ட். அரண்மனை 4 சூப்பரா ஓடி இருக்கு போல, எங்க மஜாவா. ஆமா, அது ஆக்சுவலா பிஎன்சி சென்டர்ல நல்லா ஓடுச்சு. அதனால தானே அது 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா ப்ரோ, அது நல்லா படம் இல்லாம வறட்சியா போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் எலெக்ஷன் டைம்ல. அப்ப வரைக்கும் நல்லா காசு பார்த்தாங்க.
இல்ல எனக்கு அந்த படத்துலயும் கூட எனக்கு வந்து இந்த ஃபைனல் ஆக்ட் மத்த ப்ரீவியஸ் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைனல் ஆக்ட் அந்த ஒரு இந்த இது பம்பு ப்ரோ தமிழ்ல பம்பு ஃபைனல் ஃபைட்லாம் வந்து உங்களுக்கு டான்ஸ் ஷாங்ஷி ஆடுறாங்க. படம் ஞாபகம் அச்சோ இல்லையா? இந்த அச்சோ அச்சோ மார்வல் இந்த படத்துல சாங் அந்த சொல்றீங்களா ஷாங்ஷி. பாருங்க ப்ரோ. வாசு அச்சோ சினிமாக்கு அச்சோ கூட்டு சாங் வரலாமா? சொல்றீங்களா? கூட்டு வாங்கண்ணே பேசுவோம். சுகுமார்ண்ணா. ஏன்பா ஓகே ஓகே ஓகேண்ணா, ஒன்றும் இல்லப்பா, பிரச்சனை இல்லை. டாப் 5 மூவிஸ் போட்டிருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படி போச்சு இந்த வருஷம் அப்படின்னு கேட்கறதுல என்ன இருக்கு? அது ஓகே, அப்படின்னா ஓகே. சும்மா ப்ரோ அப்படியே அப்டேட் சொல்லிட்டு போங்க. அவர் கூப்பிட்டாரு 2 நிமிஷம் முன்னாடி. அப்டேட் இன்னைக்கு ரெண்டுத்துல பாத்தியா? ஏதாவது இன்னைக்கு விடுவோம் பாத்துருப்பிய போட்டோஸ். ப்ரோ. போட்டோ விடு ப்ரோ, நான் வேற ஏதாவது படத்தை பத்தி சொல்லு ப்ரோ. 2 படத்துல ஏதாவது. நேற்று பிரகாஷ் ப்ரோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொன்னார். அது பண்ணி ஏதாவது கொடுங்க ஜிபில இருந்து. ஆர்ஜிகே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. இன்னும் 2 மாசத்துல கூப்பிட்டு வரணும். வினோத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்படி எல்லா படத்தோட அப்டேட்ஸும் அந்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், டெய்லி ஒண்ணு வேணும், டெய்லி ஒண்ணு வேணும்னா எப்படி ப்ரோ? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரு அப்படி படம் இல்ல ப்ரோ, இப்போ உங்களுக்கு 25 நாள் தான் இருக்கு டேட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, படம் ரிலீஸ்க்கும் டேட் 25 நாள் இருக்கு. இப்ப கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதுதான் இப்போ அந்த சொல்றாங்க. அதான் பிரகாஷ் இரு ப்ரோ இரு சொல்லிட்டாரு, 3 அப்டேட் தான் ஒரு ஒரு நிமிஷம் நாள் தெரிச்சுக்கன்னு. இரு இரு இரு, ஒரு நிமிஷம் சொல்றேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் சொல்லட்டுமா? சொல்லுங்க அங்க சொல்லுங்க. ஃபாரின்ல அந்த படங்கள் தெலுங்கு படம் எல்லாம் புக்கிங் ஆரம்பிச்சு போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கு அந்த தெலுங்கு படங்கள் எல்லாம். இந்த படம் இப்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஃபாரின்ல உங்களுக்கு லேட் பிக்கப் தான் ஆகும். ஃபாரின்ல நம்ம ஊர் மாதிரி ஒரு நாள் முன்னாடி எல்லாம் புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆமா மாசத்துக்கு முன்னாடி புக்கிங் ஓபன் தலைவா, பண்றாங்க. அவர் தெரிஞ்சா அதனால சொல்ல மாட்டாரா? இப்பதான் இந்த பிரகாஷ் அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, நீங்க வேற. இல்ல இல்ல இருக்கட்டும், சுந்தர் ஜெகந்தர்லாம் கேட்டேன், அதுக்கோசம் கேட்டேன். அவர் சரி ஏதாவது சரி சரி. வச்சிருப்பாரு. அதுதான் வினோத் ப்ரோ. இப்போ இல்ல வினோத் ப்ரோவா நீங்க குறைச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்க. அவரு நம்ம படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருதா, இல்ல ஒரு வாரம் பின்னாடி வருதா, இல்ல கிளாஷ் ஆகுதா, இப்படி பல ஆராய்ச்சிகள் அவர் இறங்கி இருக்காரு. நீங்க ஆனா அது தெரியாம லைட்டாவோட நிறைய கிள்ளித்தனமா கேட்டுட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கீங்க. இவரு. வினோத் ப்ரோ சில். ஜனவரி 10 வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரைடே பொறுமையா ஒரு வாசு ஜாலியா சினிமாஸ் வந்துட்டு இப்ப வரலையா? ஃப்ரைடே தஞ்சாவூர்ல எபிக் ஓபன் பண்றதுனால ரொம்ப பிஸியா இருக்கிறாரா. அவர் ஃப்ரெண்டு தான் வந்து தியேட்டர் ஓனரா. அதனால வந்து ஃப்ரைடே வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டாரு. அந்த டாப் எந்த 5 தியேட்டர்ல ஓபன் பண்றாங்க? அது கேட்டு சொல்லிட்டா இது. அது வேணா கேட்டு சொல்லுங்க. நான் இங்க கொச்சியில கேட்டு கேட்டு இப்போதான் ஐமேக்ஸே வந்திருக்கு. ஆனா நான் இன்னும் போகல. பட் எனக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு ஆசை. ஐமேக்ஸ்ல 400 500 டிக்கெட் போட்டிருக்காங்க. அதனால மட்டும்தான் யோசிக்கிறேன். இந்த வாரமே 5 படம் பார்க்கலாம். முஃபாசா பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும் ஐமேக்ஸ்ல. முஃபாசாவா ப்ரோ? ஏன் சரி பார்க்கணும். பரணி ப்ரோ, சொல்லுங்க. அந்த லயன் கிங் முப்பாசா வந்து பத்தி ஹிந்தியில கேட்கணும். பார்த்தேன். ஷாருக் கான் டப்பிங் பண்ணியிருக்காருல, அதனால. ஆமா ஆமா. சரி முஃபாசா சரி பத்தி ப்ரோ, தமிழ்ல மட்டும் முப்பாசா அது தியேட்டர் போர்டு ரொம்ப பெருசா வச்சிருப்பா. அது முன்பாட்டு பாத்து போனாதான் புரியுமா? அருணி ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு அந்த தியேட்டர்லாம் கிடையாது, போர்டு நியூ வைப்பாங்கல்ல. தியேட்டரவே ஓபன் பண்றாங்க. வினோத் ப்ரோ, இது வந்து ப்ரீக்வல்னு சொல்றாங்க. செகண்ட் பரணி ப்ரோ, அது ப்ரீக்வலா இல்ல இதா ப்ரோ? ப்ரீக்வல். அந்த சிம்பாவோட கதை இல்லையா? அந்த செத்து போன அருணி கேக்குதா? பாகுபலிக்கு ப்ரீக்வல் மாதிரியா? கேக்குது, நான் புரிஞ்சுட்டேன். கேக்குது சும்மா புது சொல்லுங்க தியேட்டர் bro. புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. புது தியேட்டர் ஓபன் பண்றாங்க. ஓகே ஓகேண்ணா. இல்ல முஃபாசா அது த லயன் கிங் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் ஃபிலிம். அது வந்து 2Dல ஆல்ரெடி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்போ ரீமேக் பண்ணியிருந்தாங்க. 2019 நினைக்கிறேன். இப்போ வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிமோட ப்ரீக்வல். அதுக்கும் முன்னாடி அப்பாவோட கதை. கரெக்ட். அவங்க ஆனா அப்பாவோட கதை. கதையே இல்லாம எத்தனை லைன் கிங் எடுக்கிறாங்க பாருங்க தலைவா. எடுத்துக்கிட்டே இருக்காங்க லைன் கிங் மட்டும். இந்த ரோபோ சங்கர் பேசினாரு அந்த படமா ப்ரோ? அதே ரோபோ சங்கர் இது ஆடியோ கொடுத்தாரு. ரோபோ சங்கர் பேசின படமே தான். சுமார் நான் சொல்லுங்க, நான் எமோஜி போடுறீங்க. அதுதான் திரும்பி ஒருத்தர் கமெண்ட்லயே வந்து கேட்டாரு, சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். புது தியேட்டரா வந்து புது இதுலயே ஓபன் பண்றாங்க அப்படின்றத சொல்லிடு. ஓகே ஓகே. தஞ்சாவூர்ல எபிக் ஒரு நியூ தியேட்டர்ல ஓபன் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. சீட்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. வேற ரேஞ்சில இருக்கு. இப்பதான் பார்த்தேன். சும்மா ப்ரோ, எங்க ஊர் பக்கம் ஏதாவது வருதா ஸ்பெஷல் அப்டேட் இருந்தா கேட்டு சொல்லுங்க ப்ரோ. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு 3 ஸ்கிரீன்ல பார்த்து வெறுப்பாய் போச்சு ப்ரோ. சென்னை தடுக்கி விழுந்தா சென்னை, அந்த பக்கம் தடுக்கி விழுந்தா வந்துட்டு 80 கிலோமீட்டர் ப்ரோ. 80 கிலோமீட்டர். அதுதான் 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். பைபாஸ் எப்படி 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். பைபாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. இந்த சைடு நல்லா இருக்கு, தாம்பரம் சைடு. இந்த சைடு ரொம்ப மோசம் ப்ரோ.
ரோடே சரி கரெக்ட். கிடையாது. பைபாஸ் பைபாஸ் போட்டு போட்டுருவேன் முடிச்சோடனே உங்களுக்கு தெரியாதான் நான் பைபாஸ் போட்டு முடிச்சோடனே சென்னைக்கு வந்து அழகா படம் பார்த்துட்டு போலாம் ஜாலியா. பிராமிக்ஸ் ஐமேக்ஸ் வருமா ப்ரோ? வந்தா வந்து வர ஐடியா இருக்கு. வருமா? வாய்ப்பு இருக்கா பிராமிக்ஸ்யா ஐமேக்ஸ்ல? ஆ ஐமேக்ஸ் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. எது ப்ரோ பெஸ்ட்? பினிக்ஸா பழசுலவா? ஐமேக்ஸா பலாசோ நான் ரெண்டுத்துலயும் பார்த்துருக்கனால எனக்கு பலாசோ தான் ரொம்ப பிடிக்கும். ஃபீனிக்ஸ் தானே நல்லா இருக்கும். இல்லப்பா உங்களுக்கு பலாசோ ஒர்க் ஆச்சா? எனக்கு பலாசோ தான் பிடிச்சது. ஃபீனிக்ஸ் இருந்தாலுமே எனக்கு பலாசோ தான் போய் பார்ப்பேன் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னா. அப்படியா? ஏன்னா பலாசோல இந்த சீட் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லாண்டிங்கா இல்ல மாத்திட்டாங்களா ப்ரோ? மாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது ஒரு படி அது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சும்மா இப்போ சீட்டை மாத்தி சொல்லிட்டு போட்டாங்க ப்ரோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. யாரு? பலாசோ ஐமேக்ஸ்ல ஆனா லேசர் கிடையாது. அந்த லேசர் கோயம்புத்தூர் பிராட்வேல மட்டும் தான் லேசர். அந்த ஒருத்தர் பேஸ்புக்ல இருப்பார்ல சுதி டிவியா அபிலன், அவர் போட்டு அவர் நிறைய அப்டேட் போடுறாரு பேஸ்புக்ல. என்ன இருந்தாலுமே எபிக் இல்லையே ப்ரோ. இவங்க கேட்டாங்க என்ன ப்ரோ ஆச்சு? அது நம்ம ரவுண்ட் டேபிள் வந்து உட்கார்றாரு உட்லண்ட்ஸ் ஓனர், அவருங்க எபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஏதோ போட்டாங்க அவங்க பேஜ்ல. என்னாச்சு ப்ரோ அது? தெரியலப்பா. ஆனா எபிக்கு வந்து அதுவும் இங்க இல்ல அப்படின்னும் போது வந்து ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. வினோத், விஷால் உனக்கு? சிவகுமார்ண்ணா, சென்னையில பிஎக்ஸ்எல் இருக்கா? பிஎக்ஸ்எல் இருக்கு. இஎல்எஃப் மதுரைனா இங்க எபிக் இருக்கு. நமக்கு ஒண்ணு எபிக்ல மதுரை இல்ல, நான் சென்னையில சொல்றேன். சென்னையில வந்துட்டு பிஎக்ஸ்எல் இருக்கு. பிவிஆர் இது இதுலதான் இருக்கு, அண்ணா நகர் விஆர்ல இருக்கு. சிவகுமார்ண்ணா, எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அதுதான் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்க பக்கத்துலயுமே அதுதான் உங்க பக்கத்துல இருக்கு. கோயம்புத்தூர்லயுமே எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா. கிடையாதுண்ணா, எங்க ஊர்ல 4DX இருக்கு. அதுவும் இருக்கா உங்க ஊர்ல? அதெல்லாம் ப்ரோ 4DXலாம் சீட் ஆடுமா? மரணி இருக்கு. அது இருக்கு, அது எங்கேயும் இருக்கு. சில படத்துக்குலாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்கிரீன்ல போனோம்னு வச்சுக்கேன். அரவிந்த் தேட்டர்னு ஒரு ஏரியா இங்க எங்க இது பக்கத்துல இருக்கு. என்னது காரப்பாக்கம், அப்புறம் மடிப்பாக்கத்துல குமரன் தேட்டர்லாம் இருக்கு. அதுலயுமே கொஞ்சம் சீட் ஆடும். அதுல புஷ்பா எல்லாம் போடுவாங்களா 4DXல உங்களுக்கு? இல்ல இல்ல சீரியஸ், அது கிராம தியேட்டர் மாதிரி இருக்கும். சீட் ஆடுமான்னு கேட்டான். சீட் ஆடும்னு இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வேற. இல்ல இல்ல சும்மா ப்ரோ, எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 உத்தரமலர்ல ஒரு தியேட்டர் ப்ரோ ஜிகே போனேன். புஷ்பா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. கிராமத்துல ஃபுல் ஏசி டால்பி அட்மாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல ஒண்ணு ஜிகே போட்டா நல்லா இருக்கும். அங்க நல்லா பண்ணிருக்காங்க கிராமத்துக்கு. சுகுமார்ண்ணா, சரி, இன்னைக்கு ஏதாவது டாபிக் போகும் போறோம். அத சொல்லுங்க, ஏதாவது பேசுவோம். டிஃபரெண்டா போலாம் ஏதாவது. நான் இன்னைக்கு வந்து இது பார்த்தேன். ஒரு ஓவர் ரேட்டட், ஒரு அண்டர் ரேட்டட் சொல்லுங்க. பரணி ப்ரோ கடைசியா யோசிப்பாரு. ரெண்டு டாபிக் சொல்லலாம்னு சொல்லுவாரு. சரி, அதாவது சொல்லுங்க. இல்ல 2 டாபிக். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ராயன் ஓவர் ரேட்டட். கேள்வியே கேட்கலாம் பதில் சொல்றேன்னு ஷாக் ஆயிட்டேன் நானு. ரைட், மாவீரன் சொன்னாங்க அதே டாபிக் அதையும் ஆட் பண்ண முடியுதான்னு பாப்போம். இல்ல பரவாயில்ல. இல்ல நாளைக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பரவாயில்ல. இன்னும் இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் இருக்கு. விடுதலை 2க்கு அப்புறம் தான் நான் மோஸ்ட்லி எல்லா பெரிய கேள்விகளும் வச்சிருக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இப்போதைக்கு மாவீரன் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஓவர் ரேட்டட் படம்
ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அவர் படம் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டார்ல, அவர் ஓவர் ரேட்டட் சொல்லிட்டாரு. ப்ரோ அப்படியே மனோஜ் ராயன் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு? அண்டர் ரேட்டட் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஓவர் ரேட்டட் ராயன் ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு வகையில எனக்கு வாழை கூட கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க மாதிரி இருந்துச்சு ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே பிரகாஷ்ண்ணா, இது ரெண்டு தான். சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து கால்குலேட் பண்ணேன் இந்த வருஷம் மொத்தம் எத்தனை படம் தியேட்டர்ல பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை? நான் மொத்தமா இயர் எண்ட்ல சொல்றேன். ஆனா ஒரு ரைட் ஓகே. நானும் இல்ல நடுவுல எப்பவுமே லிஸ்ட் எடுப்பேன். ஒரு 3 வருஷமா நான் லிஸ்ட் எடுக்கல. எதுக்காக எடுக்கலன்னா, நடுவுல ஒரு 4-5 படம் நான் விட்டுட்டேன். அதை எப்பவும் என்ட்ரி பண்ணிட்டு வரும், என்ட்ரி பண்ண விட்டுட்டேன். அது திரும்ப போயிட்டு எனக்கு என்ட்ரி பண்ண சோம்பேறி ஆயிடுச்சு, அதனால விட்டுட்டேன். இந்த வருஷம் என்ட்ரி பண்ணி மாட்டியாச்சு. என்னது மனோஜ்? வாழைன்னு சொன்னல, ஓவர் ரேட்டட் இருக்கு உனக்கு. சரி அது அவரோட ஒப்பீனியன், அவர் நினைக்கிறது. இது வந்து யாருமே நம்ம வந்து இங்க வந்து இல்ல ப்ரோ, நான் ஓடிடில தான் பார்த்தேன். எல்லாரும் ரைட் பண்ணாங்களா அப்படி இருக்கு ப்ரோ. அவ்வளவு நேரம் லிசனர்ல இருந்தவரு ஸ்பீக்கருக்கு தாவி வந்துட்டாரு. இல்ல ஆதி ப்ரோ அதெல்லாம் வந்துட்டாரா? அவர் அதுக்காக வர மாட்டாருங்க. நான் அப்பவே கூப்பிட்டேன். அவரு எல்லாத்துக்கும் அவரோட ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு அவர் எப்படி ஒப்பீனியன் சொல்றாரோ அது மாதிரி மற்றவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும். அவர் கரெக்டா தெரியும். அவர் அதை பத்தி கேட்க போறது கிடையாது. அது எனக்கு தெரியும் அவரை பத்தி. அடுத்தது நான் சொல்லவா? சொல்லுங்க பாருங்க, நீங்களே ஆரம்பிங்க. கடைசி சொல்றீங்க. அதோ முகம் தான் ஓவர் ரேட்டட் வந்து நான் கருடன் சொல்லுங்க. கருடன் எனக்கு சீரியஸா சொல்றேன், எனக்கு சில பார்ட்ஸ் ஒர்க் ஆச்சு, பட் ஆனா நிறைய பார்ட் ஒர்க் ஆகல, ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹாஃப். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். நான் சொல்லி முடிச்சோன்னே பரணி ப்ரோ இருப்பார். அட வெக்கம் கேட்டீங்களா, இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி போல. எனக்கு வந்து அமரன் தான் ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டடா பட்டது இந்த வருஷத்துலே. எதுக்குடா இவ்வளவு இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு நிஜமாவே ஒரு இடம் கூட எமோஷனலா இல்ல. படம் பார்த்து முடிச்சா போதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு. நீங்க பெஸ்ட் இன்டர்வல் நான் சொல்றீங்க, 2-3 பேர் சொன்னீங்க. எனக்கு அது பெஸ்ட் இன்டர்வல் எந்த விதத்துல அதுன்னு எனக்கும் தெரியல. அது ரொம்ப ஓவர் ரேட்டட், ஓவராலாவே படம் எனக்கு. அண்டர் ரேட்டட் வந்து ஜே பேபி சொல்லுவேன். நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு காணோம். விஷால் அமைதியா இருக்கிறது. அவர்தான் இப்ப சொல்லலாமான்னு கேட்டது. சொல்லலாமான்னு கேட்டா அமைதி ஆயிட்டாரு. ஆமா, இல்ல அவர்தான் கேட்டாரு. அதையும் சொல்லுங்க. கேட்க மாட்டேங்குது. ஓகே, எனக்கு வந்துட்டு சரி இல்ல, எனக்கும் மாவீரன் ப்ரோ மாதிரி தான். எனக்கு வந்துட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகல அமரன். ஸோ அதனால ஓவர் ரேட்டட்ல எனக்கு அமரன். அண்டர் ரேட்டட் பிளடி பெக்கர். அதுக்குன்னு நான் அமரன் படம் வந்துட்டு மோசம் அப்படின்னு சொல்லல, ஃபுல்லா எனக்கு ஒர்க் ஆகல. இவங்க எல்லாரும் சொன்ன அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல. அதனால நான் சொல்றேன் பிளடி பெக்கர் இந்த வருஷத்தோட பிளடி அண்டர் ரேட்டட் தமிழ் ஃபிலிம். இல்ல அது மொக்க படம் லிஸ்ட்ல வராத ஓவர் ரேட்டடுங்கிறது. இது ரொம்ப அழுதுட்டேன். கமல்லாம் கர்ச்சி போட படம் பார்த்ததா சொன்னாங்களே, அதுதான் ஓவர் ரேட். அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல எனக்கு இப்படி கம்பேர் பண்றது ரைட்டா தப்பான்னு தெரியல. மேபி நான் ஷேர்ஷா எனக்கு நான் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் ஷேர்ஷா பார்த்ததுனால எனக்கு இதுல பெரிய இம்பாக்ட் இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. சிமிலரான படம் அப்படின்றதுனால நான் சொல்றேன். மற்றபடி நான் பார்த்த தியேட்டரும் ஒரு காரணமானு எனக்கு தெரியல. நான் பார்த்த தியேட்டர்ல ரொம்ப சுமாரான ஒரு அட்மாஸ்பியர்ல பார்த்தேன், அதனாலயான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் கலெக்டிவா சேர்த்து சொல்றேன், யாரும் தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் சொல்றேன் அண்டர் ரேட்டட் வந்து பைரி, ஓவர் ரேட்டட் வந்துட்டு நேத்து சொன்ன படம் தான். டைட்டில் சொல்லுங்க. டைட்டில் வேண்டாம் ப்ரோ, டைட்டில் சொன்னா பிரச்சனையாகும். நேத்து என்ன படம்? நேத்து நீங்க 3 படத்தை போட்டு குழப்புனீங்க. அதுக்காக நேத்து நீங்க சொன்ன படத்தை நினைச்சுக்க முடியுமா? தெளிவா சொல்லுங்க என்ன படம்னு. சரி ஓகே, எனக்கு ஓவர் ரேட்டடா பட்டது வந்துட்டு சொல்லவும் முடியாது. சரி ஓகே ப்ரோ, சரி நான் சொல்றேன்.
சொல்றேன்னு சொல்லி அமைதியாயிட்டார் பாத்தீங்களா? அதுதான் சொல்லிட்டேனே. சொல்லல, எனக்கு கேட்கல. தங்கலானா வாழையா ப்ரோ? இல்ல இல்ல தங்கலான் இல்ல வாழைலாம் இல்ல. அவரு அது அவரு கோட் தமிழ் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் தமிழ் சினிமால அதிகமா கலெக்ட் பண்ண படம். நான் ஓப்பனா சொல்ல கோட் தான். எனக்கு அது வந்து வெங்கட் பிரபுவோட இதுவா வந்து பெஸ்ட் இதுவா வந்து எனக்கு படல. அது மத்தபடி வந்து பைடி எனக்கு அண்டர் ரேட்டட். ஓகே ஓகே. இல்ல சி ஜஸ்ட் ஒப்பீனியன். அதனால இது அவங்க கோச்சுக்குவாங்க இல்ல இவங்க தப்பா நினைச்சுவாங்கலாம் பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆதி நான் இல்ல சிரிக்காதீங்க நீங்க சொல்லுங்க. யாரு இந்த கொஸ்டின் இல்ல பத்ரியாக எல்லாரும் மாறிய open ஆ ஆதி சொல்றாங்க. இல்ல இல்ல பத்ரியாக மாறிய ஆதி. பத்ரி தான் இப்படி ஸ்மைலி போட்டுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு எதுக்கு இவரு ஸ்மைலி இல்ல போடுறாரு இல்ல இல்ல எனக்கு புரியல. அது சும்மா ஒரு தயங்கினார்ல, இந்த படத்துக்கா தயங்கினார். இல்லங்க, கழுத்துல ஏதோ கத்திய இல்லங்க வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பேரை அந்த எனக்கு இந்த இது ஞாபகம் வந்துச்சு. கண்ணாத்தா படத்துல வடிவேல் இது பண்ணல, சரி நீ சொல்லிட்டு போயிருவ, அவன் புள்ள குட்டிக்காரன் அவன் யோசிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இவ்வளவு பயந்து இது பண்ணி அதுக்கு உனக்கு சொல்ல பணம் bro. தானே சொல்ல bro, முடியும். bro, இது அப்படிலாம் எப்படின்னா, கிடையாது. பேச நான் ஓடும் என்ன சொல்றேன்னா இந்த பேச வருஷத்துல ஓடும். கோலிவுட்ல இல்ல தெரியாது. இந்த வருஷத்தோட கோலிவுட்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் அதுதான். அப்படின்னும் போது நீ அது எப்படா நீ வந்து சொல்லலாம் அப்படின்றது வந்து யாருன்னா கேட்பாங்கன்றதுக்காக தான் தயங்கினேன். எனக்கு மத்தபடி யார் பிடிக்கல, என்ன பணத்தை பண்ணுவாங்க பணம் தானே அப்படின்றது சொல்ல சொல்றேன். முடியும்னு பாருங்க, அவ்வளவுதான். அதனால சும்மாண்ணா அப்படி பார்த்தா அது நான் என்ன படம் சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு? அவர் சொல்லவே இல்லையே. இல்லப்பா நான் சொல்லல, சுகுமார் கோட்டை சொன்னார்ல, அப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னாரு. பணத்தை பணம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்கன்னு. இல்ல இல்ல சுமார்ண்ணா சரி அப்படி சரி. பார்த்தா கேரளால புஷ்பா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீ Bro, நல்லா சும்மா bro. நீ வருஷம் தோணுச்சா ஓவர் ரேட்னு தோணுச்சா? கோட் வந்து அவர் ஓவர் ரேட்டட்னு சொன்னாரு சுகுமார் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா நான் ஃபர்ஸ்ட்னு சொல்றேன், அவர் ஓவர் bro, ரேட்டட். நான் என்ன சொல்ல அதான் சொல்றேன். அதாவது அப்படி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அது அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அப்படியே பயங்கரமா இது பண்றாங்க அப்படி இப்படின்லாம் என்னோட வீட்ல இருந்தும் போனாங்க. நான் போல அவங்க கூட அவங்க வந்து தனியான ஃபேமிலி நிறைய பேர் போனாங்க. அவங்களுமே வந்து அப்படிதான் சொன்னாங்க. எனக்குமே வந்து படம் பார்க்கும்போது வந்து ஒரு பெருசா அப்படியே ஒரு இது பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எனக்கு அதுல ஒரு ஃபேன் பை மூமெண்ட் அப்படி எதுவுமே எனக்கு பெருசா அதுல கிளிக் ஆகல. அப்படியே அது பொறுத்தவரையும் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனா வந்து ரொம்பவே வந்து இதுவாகிறோம் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. சரி ஓகே. எனக்கு சேம் இதுதான் எனக்கு சேம் இதுக்குமே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. துணிவுக்குமே வந்து எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆச்சு. அந்த வருஷத்துல வந்து வாரிசுக்குமே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. 2 படத்துக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சூப்பர்ண்ணா. ஆதிண்ணா நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து ஓவர் ரேட்டட் வந்து மெய்யழகன் ப்ரோ. அண்டர் ரேட்டட். ஆஹா இப்பதான் ஆரம்பிக்குது, சூப்பர் சொல்லுங்க தலைவா. அண்டர் ரேட்டட். அண்டர் ரேட்டட் வந்து தங்கலாம் நேத்து தான் பார்த்தேன். இதை ஏன்டா தியேட்டர்ல மிஸ் பண்ணா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தங்கலாம். ஓகே ஓகே சூப்பர். ஆதி ப்ரோ எனக்கு வந்து ஒஸ்ட்னு பார்த்தா எனக்கு நிறைய இருக்கு. வர்ஸ்டெல்லாம் இல்ல அதான் இப்ப கோட் எல்லாம் வந்து அதாவது நம்ம அதுக்கு இப்ப இந்த கோட்டை வந்து நம்ம சொல்லணும்னா கோட் வந்து ஒஸ்ட். எனக்கு அது வந்து யாரும் அதை ஓவர் ரேட் பண்ண மாதிரிலாம் தெரியல. இது ஒரு நிமிஷம், இதை யாரும் ஓவர் ரேட் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது பயங்கரமா இருக்குன்னு யாராவது சொன்னாதானே இது ஓவர் ரேட்டட்னு நம்ம சொல்லுவோம். அப்படி யாரும் சொல்லன்றதுனால எனக்கு அது படம் பிடிக்கலைன்றது வேற. ஆமா, சோ எனக்கு படமா ஓவர் ரேட்டட் அப்படின்னா நான் 100% அமரன் தான் சொல்லுவேன். அமரன் வந்து எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்து சாய் பல்லவி வர்ற அந்த போர்ஷன்ஸ் தவிர இது எதுவுமே டோட்டலா எனக்கு பிடிக்கல. அது அநியாயத்துக்கு அநியாயம் ஓவர் ரேட்டட்னு நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் அண்டர் ரேட்டட் வந்து கொட்டுக்காளி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த படம். அதனால எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப அண்டர் ரேட்டட்னு தோணுது. இன்னொன்னு, ஒருவேளை அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களா, அது ஓகே. அதுதான் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ரேட் பண்ணப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப பிரகாஷ் பார்த்துட்டு வந்து சொன்னார்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, எனக்கு இது ஒர்க் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என் ஸ்டைல்ல இல்லைன்னு எனக்கு அது ஓகே. சோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. ஆனா சுத்தமா பார்க்கவே படாம ஆயிடுச்சுல்ல அந்த கொடுக்காளி. நிறைய எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு கேட்டா அது அந்த படத்தை பார்க்கவே இல்லைன்றது ஆயிடுச்சுல்ல. அது எனக்கு அவ்வளவு மோசமா, அதுக்கான ரிசப்ஷன் அவ்வளவு மோசமா இருந்திருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஜமான் ஒரு படம், அதுவும் அண்டர் ரேட்ல சொல்லலாம் ப்ரோ. நான் இன்னும் பாக்கல ப்ரோ, அதனால அது அண்டர் ரேட்டடா இல்லையான்றத நான் சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்றேன் நிறைய பேர் அதுவும் பாக்கலாம். ஜமா பைரி தங்கலான்மே இப்ப ஓடிடி வந்த பிறந்த ஓரளவுக்கு
நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருது. இல்ல ப்ரோ, தங்கலான் ஏன் நான் சொல்லல அண்டர் ரேட்டட்னா, இப்ப எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு, இந்த வருஷத்துல எனக்கு பெஸ்ட் படம் தான். ஆனா ஏன் எனக்கு அது நான் வந்து அது அண்டர் ரேட்டட்னு சொல்லனா, அட்லீஸ்ட் போய் பார்த்து பெரும்பான்மையான மக்கள் போய் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அது ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அது ஓகே. ஆனா கொட்டுக்கலையை பார்த்த ஆடியன்ஸ்ன்றதே கம்மி இல்ல. ஒரு ஒரு கருடனை பார்த்த ஆடியன்ஸ் கொட்டுக்கலையை பார்த்திருந்தா அட்லீஸ்ட் அதுல கொஞ்சமாச்சு பார்த்திருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டட்னா எனக்கு தங்கலான் இருந்தது. எனக்கு இன்னும் கனெக்டே ஆகலை. விக்ரம் ஆக்டிங் தவிர படமாக எனக்கு கனெக்ட் ஆகலை. அண்டர் ரேட்டட் பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்க, அது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாக தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த த்ரில்லர் எலிமெண்ட் அவங்க டே லைட் த்ரில்லராக பண்ணியிருந்தது. படம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ப்ரோ நீங்க பிரகாஷ் ப்ரோ பண்ணி ப்ரோ. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்ன தலைவா சொன்னீங்க? இப்ப கேக்குது. மறந்துட்டேன் ப்ரோ, என்ன சொன்னீங்க? இல்ல பண்ணி ப்ரோ சொல்லவே இல்ல. நான் சொல்லிட்டேன் ப்ரோ. தலைவா சொல்லு, ஒரு வாட்டி சொல்லு தலைவா, இன்னும் ஒரு வாட்டி சொல்லு தலைவா. சொல்லுங்க, ஞாபகம் இல்ல. ஓவர் ரேட்டட் நான் சொன்னது கருடன், சூரியோட படம். அண்டர் ரேட்டட் நான் சொன்னது வந்து அதோ முகம். ஓகே பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு ஓவர் ரேட்டா பட்டது வந்துட்டு என்னன்னா, ஓடின படத்தை தான் ஓவர் ரேட்டட்னு சொல்ல முடியும். கோட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய விஜயகாந்த் சார் படங்கள் 2 தடவை 3 நிதிரன் சாமிநாதன் சார் சொன்னார்ல, அது மாதிரி ரிப்பீட்டடா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ராஜதுரை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொரு சீனுமே என்னால சரி இவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான், இந்த மாதிரி எல்லாமே என்னால வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால வந்துட்டு எனக்கு அதுதான் ஓவர் ரேட்டடா தெரிஞ்சுச்சு தலைவா. ஆனா விபியே வந்துட்டு ராஜதுரை ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன்னாரு. அதுதான் போய். ஏன்னா விஜய் சார் பார்த்திருப்பார்ல அவங்க அப்பா டைரக்ஷன்ல, அவங்க அப்பா டைரக்ஷன். அப்ப இன்னொரு என்ன தெரியுமா, நாளைய தீர்ப்பு படம் பண்ணி எஸ்ஏசி சார் நாளைய தீர்ப்பு படம் பண்ணி அடுத்த படம் கூப்பிட்டு விஜயகாந்த் சார் கொடுத்த வாய்ப்பு தான் ராஜேந்திர. அதுக்கு அடுத்ததான் செந்தூர பாண்டி. விஜய் சாரோட 2 படத்துக்கு நடுவுல வந்த படம், கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க முடியாது. அதனால வந்துட்டு விஜய் சாரே சொல்லியிருப்பாரு எங்க அப்பா கதை. அதனால வந்து அதுல இந்த குளோனிங் இந்த மேட்டர்லாம் வருதா இல்ல வேற மாதிரி இருக்குமா? அது குளோனிங் அந்த படத்துக்கு குளோனிங்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காது. இல்ல நான் கேக்குறேன். எந்த காலத்துல இருந்துச்சு, அந்த காலத்துல எங்க இருந்துச்சு? அதே போல நிறைய இங்கிலீஷ் படத்தோட சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். கடைசி ஃபைட்லாம் ஒரு இங்கிலீஷ் படத்தோட சீன். ஓகே, இல்ல நான் பார்க்கல அதனால கேக்குறேன் எப்படின்னு. ஓகே ஓகே, பாருங்க, கண்டிப்பா பாருங்க, ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்புறம் வந்துட்டு அண்டர் ரேட்டட்னா வேட்டையதான் சொல்லுவேன் நானு. அவ்வளவு வந்து ரொம்ப மோசமான படம் கிடையாது, அதுவுமே ஒரு டீசென்டான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஹீரோயிசம் அந்த படத்தை இன்னமும் கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்ல படமாவே வந்திருக்கும். தேவையில்லாத ஹீரோயிசம், பஞ்ச் டைலாக் அதெல்லாம் தூக்கி கட் பண்ணியிருந்தாங்கனாலே கொஞ்சம் நல்ல படமா, போன படம் மாதிரி எடுத்திருந்தாருனாலே நல்ல படமா வந்திருக்கும். ஸோ வேட்டைன்னு தான் நான் சொல்றேன், அந்த ரேட்டு தான். ப்ரோ பிரகாஷ் யுவர் டர்ன். ஒரே ஒரு டவுட் நான் கேட்டுக்கலாமா? கேளுங்க ப்ரோ. பரணி ப்ரோ உங்ககிட்ட தான். இந்த நம்ம ஸ்பேஸ் மேல இந்த சில போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, அது எப்படி தலைவா பண்றது? உங்களால தான் பண்ண முடியுமா? ஹோஸ்ட் கோ ஹோஸ்டால மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படி இல்ல, ஸ்பீக்கரும் பண்ணலாம். இந்த அது இது என்ன சொல்ல, ஷேர் பட்டன் இருக்கும்ல ட்வீட் கீழே, ஆமா, அத கிளிக் பண்ணீங்களானே ஷேர் டு ஸ்பேஸ் அப்படினு காமிக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஆனா கொஞ்ச நேரத்துல ரிமூவ் பண்ணிடுவோம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா. சரி சரி சரி. ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இதாகும், ஸ்பேஸ் ரீல் எண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்வீட் மேல ஏறிக்கும் ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல, அதுக்காக. ஓகே ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணிருக்கேன், காட்டுதா? இன்னும் வரல, வந்தா சொல்றேன். இல்ல தலைவா, இன்டர்ஸ்டெல்லார் ரீ ரிலீஸ் பாத்திருக்காங்க தலைவா. ஐயோ, அந்த தியேட்டர் ஸ்கிரீனை பார்த்தாலே வைத்தறிச்சலா இருக்கு. என்னடா இப்படியும் மிஸ் பண்ணிட்டேன் தலைவா, இங்க ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ பேசுறாரா, ஆனா கேட்கல போல. ஐயோ, விஷால் ப்ரோ ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணாதீங்க. அவர் ஸ்பீக்கர் வந்து பேசிட்டாருன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன ஸ்பேஸ் அப்படி இவர் பேச முடியலன்னு சொன்னா திடீர்னு எண்ட் ஆயிரும்.
ஏதாவது ஐயோ போன் கால் சரி வந்திருக்குமா சரி இருக்கும். சரி சரி ஓகே ஓகே இல்ல அப்படிதான் காட்டுதுப்பா. ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் சம் கனெக்ஷன் இஷ்யூஸ்னு காட்டிருச்சு. ஐயோ நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்பதான். ஆதி ப்ரோ இந்த வாரம் எந்த படம் தேட்டருக்கு போறீங்க? விடுதலை 2 போவீங்கன்னு தெரியும். வேற வேற என்ன ஆகுது? வேற என்ன ஆகுதா? முஃபாசா முஃபாசா டவுட். விடுதலை 2 போவேன். வேற படம் எதுவுமே போலியா? இது மட்டும் தானேப்பா வந்திருக்கு, வேற எதுவும் வரலப்பா. மலையாளம் பிலிம்ஸ் மலையாளமா? மார்க்கோ, ரைஃபிள் கிளப். அது ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா போவேன். நான் சொல்றேன். நல்லா இருக்கும், நான் இப்பவே சொல்லுவியா நல்லா இருக்குன்னு? ஆமா ரைஃபிள் கிளப் நல்லா இருக்கும், போங்க. நீ தான் சொன்னல பாத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் போங்க இப்ப போகாதீங்கன்னு. இப்பவே நான் சொல்றேன் போங்க. நீ அந்த படத்தை பார்த்து என்ன கட் ஆகுது ஸ்பேஸ்